இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே. அந்த வார்த்தை பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவை பற்றியதான் பிரசங்கம். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்றதான் சுவிசேஷம். அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ற அந்த பிரசங்கமாகிய சுவிசேஷம், அதை சொல்றாரு என் சுவிசேஷம்ங்கிறார். இன்றைக்கு அந்த உணர்வு வந்தா மாத்திரம்தான் நம்ம காணிக்கப்பட்டுக்கிட்டே வரணும். இல்லைன்னா பாக்கெட்டில் போட்டு போகிற வழியில் ஐஸ்வர்யா பேக்கரியில் நல்லா வாங்கி சாப்பிட்டு இல்லை பிரியாணி சாப்பிட்டு போயிடுறது ரொம்ப நல்லது. அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு சிந்தை வரணும். அப்போ சுவிசேஷம் அப்படின்னு சொன்னாலே பவுல் நினைக்கிறாரு அது இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம், அது அவருடைய சுவிசேஷம் இல்லை சொல்றாரு. அவர் யாரு? அவர் என்னுடையவர், நான் அவருடையவன். இப்படிதானே பைபிளை படிக்கிறோம். அவர் என்னுடையவர், நான் அவருடையவன். அவர் யார்? என் தகப்பன். அப்ப நான் யாரு? அவருடைய புள்ள. அவர் காரியம் ஏன் காரியம். அப்படி உணர்வு வந்துடணும். சவுலுடைய அப்பாவுடைய கழுதைகள் நினைச்சிருந்தானா அவன் போயிருக்க மாட்டான். எங்க கழுதைகள் அப்படின்னு நினைச்சுதானே சவுல் வந்து கழுதையை தேடி போனா. இன்றைக்கு ஊழியம் சொல்லும் பொழுது நிறைய பேர் நினைச்சிடும் இது பாஸ்டருடைய ஊழியம், இது இயேசு கிறிஸ்துடைய ஊழியம், நமக்கு அந்த வேலையே கிடையாது அப்படின்னு நினைச்சிடுறோம். அப்படி இல்லை. அப்படி இருந்தீங்கன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அவர் யார்? என்னை ரத்த சிந்தி மீட்டெடுத்த என் தகப்பன். அவர் தான் என்ன உரிமை பாராட்டுறாரு. இன்றைக்கு அந்த ஒரு உணர்வு வேணும். என் திருச்சபை, என் சுவிசேஷம், என் ஊழியம் அப்படின்னு வரணும். நீங்க என் சபை அப்படின்னு வரணும்.